குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் 8th சாப்டரில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். மேட்டர் வேவ்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். இது பேஜ் நம்பர் 124 இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு பேஜ் நம்பர் மாறி இருந்துச்சு அப்படின்னா சப்ஹெட்டிங் 8.3.3 பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட்டு இந்த பேராகிராஃப் தான், இந்த பேரா தான் இதோட ஆன்சர். அக்கார்டிங் டு de Broglie hypothesis, ஆக்சுவலாக இந்த ப்ரொனன்சியேஷன் வந்து de Broglie தான், டி ப்ராக்லின்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா தப்பு. ஸோ அக்கார்டிங் டு de Broglie hypothesis, ஆல் material particles like electrons, protons, neutrons in motion are associated with waves. These waves are called de Broglie waves or matter waves. கொஸ்டின் என்ன அப்படின்னா மேட்டர் வேவ்ஸ்னால் என்ன அப்படிங்கிற கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். ஸோ எல்லா எலக்ட்ரானாக இருக்கட்டும், புரோட்டானாக இருக்கட்டும், நியூட்ரானாக இருக்கட்டும், மோஷனில் இருக்கும்போது அது வேவ்ஸ் கூட தொடர்புடையது. அதனால் இதுக்கு பேர் வந்து மேட்டர் வேவ்ஸ். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.